ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை அன்பும் அறிவும். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு பெரிய நாட்டில் ஒரு வலிமையான மன்னன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் பெரிய படையும் அதிகாரமும் இருந்தது. ஆனால் அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவன் அமைச்சரை அழைத்து கேட்டான், அமைச்சரே, நீர் எப்போதும் அன்பும் அறிவும் தான் உலகில் மிக பெரிய சக்தி என்று கூறுகிறீர். ஆனால் என்னிடம் அதிகாரம் இருக்கிறது. நான் நினைத்தால் ஒரு வினாடியில் எதையும் மாற்றிவிட முடியும். அப்படி இருக்க அன்பும் அறிவும் அதிகாரத்தை விட பெரியதா என்று கேட்டார். அமைச்சர் அமைதியாக சிரித்தார். மன்னா, காலம் வந்தால் அதையும் நீங்கள் உணர்வீர்கள் என்றார். அதை கேட்ட மன்னன் உடனே ஒரு சவாலை வைத்தான். அவன் தன் விரலில் இருந்த விலைமதிப்பற்ற வைர மோதிரத்தை கழற்றினான். அமைச்சரே, இந்த மோதிரத்தை ஒரு சாதாரண மண்பாண்டத்திற்குள் போடப்போகிறேன். அதை ஒரு ஏழை குயவனிடம் கொடுங்கள். அந்த பாண்டத்திற்குள் வைரம் இருப்பது அவனுக்கு தெரியாது. 1 மாதம் கழித்து அந்த குயவன் இந்த மோதிரத்தை எனக்கு திருப்பி தர வேண்டும். ஆனால் 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது, அவன் மோதிரத்தை திருடக்கூடாது. 2வது, நீர் அவனிடம் மோதிரம் உள்ளே இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. இதை உன் அறிவால் சாதிப்பாயா? அமைச்சர் அமைதியாக தலையசைத்தார். சாதிப்பேன் மன்னா. அடுத்த நாள் அமைச்சர் ஒரு கிராமத்திற்கு சென்றார். அங்கே ஒரு ஏழை குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தான். அமைச்சர் அவனை அழைத்து அந்த மண்பாண்டத்தை கொடுத்தார். இது மன்னர் அரண்மனையில் பூஜை செய்யப்பட்ட புனிதமான மட்பாண்டம். இதை 1 மாதம் உன் வீட்டில் பாதுகாப்பாக வைத்திரு. மன்னர் வரும்போது அவரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றார். குயவன் பணிவுடன் கேட்டான், என்ன வேலை ஐயா? அமைச்சர் சொன்னார், இந்த 1 மாதம் நீ மண்பாண்டம் செய்வதை நிறுத்திவிடு. அதற்கு பதிலாக இந்த ஊரில் இருக்கும் ஏழை மக்களுக்கு மண்பாண்டம் செய்யும் கலையை இலவசமாக கற்றுக்கொடு. களிமண் எடுப்பது, சக்கரம் சுழற்றுவது, மண்பாண்டம் வடிவமைப்பது என எல்லாவற்றையும் கற்றுக்கொடு. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையான உணவை நான் ஏற்பாடு செய்கிறேன். குயவன் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். அந்த நாள் முதல் அவன் தினமும் கிராம மக்களுக்கு தன் கலையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். சில நாட்களில் அந்த கிராமமே ஒரு பெரிய மண்பாண்ட கூடாரமாக மாறியது. முன்பு வேலையில்லாமல் இருந்த பல ஏழைகள் இப்பொழுது ஒரு புதிய தொழிலை கற்றுக்கொண்டார்கள். 1 மாதம் முடிந்தது. மன்னன் தனது படைகளுடன் அந்த கிராமத்திற்கு திரும்பி வந்தான். அவன் மனதில் நினைத்தான், அந்த குயவன் கண்டிப்பாக அந்த மண்பாண்டத்தை திறந்து பார்த்திருப்பான். வைரத்தை பார்த்ததும் அதை ஒளித்து வைத்திருப்பான். இன்று அவனை திருடன் என்று பிடித்து சிறையில் தள்ளுவேன் என்று நினைத்தான். அமைச்சரின் அறிவு அங்கே கண்டிப்பாக தோற்றுப்போகும் என்று நினைத்தபடியே சென்றான். மன்னன் குயவனை அழைத்தான். அந்த மண்பாண்டத்தை கொண்டு வா என்றான். குயவன் அமைதியாக அந்த மண்பாண்டத்தை கொண்டு வந்து கொடுத்தான். மன்னன் அதை உடைத்து பார்த்தான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த மண்பாண்டத்திற்குள் வைர மோதிரம் இல்லை, வெறும் மணல் மட்டுமே இருந்தது. மன்னன் கோபத்தில் கத்தினான், அமைச்சரே, பார்த்தீரா? உமது அன்பும் அறிவும் தோற்றுவிட்டது. இவன் வைரத்தை திருடிவிட்டான். அமைச்சர் அமைதியாக குயவனை பார்த்தார்.
நீயா அந்த மோதிரத்தை எடுத்தது என்று கேட்டார். குயவன் சிரித்தான். இல்லை மன்னா, அந்த மண்பாண்டம் மிகவும் முக்கியமானது என்று சொன்னீர்கள். அதனால் அதை நான் திறக்கவே இல்லை. பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதால் அதை ஒரு பாறையின் அடியில் புதைத்து வைத்தேன். நீங்கள் உடைத்தது நான் செய்த போலி மண்பாண்டம். உங்கள் வைரம் பாதுகாப்பாக இங்கே இருக்கிறது என்று சொல்லி அவன் அருகிலிருந்த இடத்திலிருந்து உண்மையான மண்பாண்டத்தை கொண்டு வந்து கொடுத்தான். மன்னன் அதை திறந்து பார்த்தான். அதற்குள் வைர மோதிரம் அப்படியே பிரகாசித்து கொண்டிருந்தது. மன்னன் வியப்பில் நின்றான். அமைச்சர் மெதுவாக சொன்னார், மன்னா, அதிகாரம் மனிதர்களை பயப்பட வைக்கும். ஆனால் அன்பும் அறிவும் மனிதர்களின் மனதை மாற்றும். அதை மன்னன் உணர்ந்தான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் குட்டீஸ்? பொருளை பாதுகாக்க அதிகாரம் போதும், ஆனால் மனித மனத்தை காக்க அன்பும் அறிவும் தான் முக்கியம். ஓகே குட்டீஸ், இப்பொழுது எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.